கிராண்ட் ஒன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், தேர்தல் நெருங்க அல்லது இந்த தேர்தல் ஒரு 4 கட்டம் முடிந்த பிறகும் இன்றும் இந்த சலசலப்பான பேச்சுக்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் திரு பரகலா பிரபாகரன் அவர்கள் தொடர்ந்து பாஜகவுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டுக்கு தொடர்ந்து வச்சுட்டே இருக்காரு. ரிசர்ச் ஓரியன்டாக வைக்கிறார். போகிற போக்கில் ஒரு குற்றச்சாட்டுலாம் இல்லாமல் பாஜக என்னெல்லாம் செஞ்சுருக்கு, என்னெல்லாம் செய்யும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவர் ஒரு ரிசர்ச்சாக, ஒரு ஆய்வாக மக்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறாரு. அந்த வகையில் தி ஒயரில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பாஜக ரொம்ப கொடூரமாக மாறுறதுக்கான தன்மையை அதில் அவர் சொல்கிறார். இது தமிழ் பத்திரிகையிலையும் தமிழில் பிரிண்ட் பண்ணி வந்திருக்கு. ஆட்சி வந்தாலும் ஆட்சி மாறினாலும் அவங்களுடைய போக்கு என்பது மாறாது, ஆட்சியை கலைக்கவே விட மாட்டாங்க, அவங்க ஆட்சி தான் தொடரும், அந்த இடத்துக்கு மூர்க்கமாக போவாங்க அப்படின்ற இடத்துக்கு தள்ளுறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா போக 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 பாஜக எப்போவுமே ஒரு கொடூரமாக தான் போகும். ஆட்சியை இழக்கிறத அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியல. 3 மாதத்துக்கு முன்பு இருந்த நிலை வேற. 400 இடங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்ன மோடி இப்போ 400 வார்த்தையை உச்சரிக்க மாட்டேங்கிறார். ஆமாம், அவருக்கே தெரிஞ்சு போச்சு. ஆமாம், பயத்தினுடைய இதில் என்ன சொல்கிறாரும் என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு. சொன்னால் என்ன சொல்கிறாரு, என்னிட்டேருந்து பிரதமர் பதவியை பறிப்பதற்கு இங்கே இருக்கிற கட்சிகள், எதிர்கட்சிகளெல்லாம் சதி பண்ணுறாங்க. எதிர்கட்சி அதானே பண்ணுவாங்க. சதி என்ன இருக்குது இதில்? நேரடியாக தான் சொல்கிறாங்க. உன்னை வீட்டுக்கு அனுப்புறதா முதல் வேலைன்னு தானே சொல்கிறாங்க. ஆமாம், வெளிப்பேற சொல்லித்தானே செய்கிறாங்க. இது சதி செய்கிறாங்க, பறிக்கத்தான் செய்வாங்க, கொண்டாந்தா கொடுப்பாங்க. இது இது சாதாரண ஒரு எம்எல்ஏ நிற்கிற ஆளு கூட தெரியும். இல்லை, அவர் ஏதோ கெஞ்சறாங்க நினைப்பாங்க பொழுதுக்கு புலம்புறாரு அவர். அதாவது தோல்வி பயத்தில் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு மோடி. இது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், அக்ரெசிவாக போகும். கோபமாகவும் வன்முறை வெடிக்கிறதுக்கான வழிகளை கொண்டு போய் சேர்க்கும். பிஜேபி எதுவுமே கலவரம் பண்ண தயங்காத ஒரு கட்சி தானே அது. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யாரெல்லாம் சேர்த்து வச்சிருக்காரு கட்சியில்? ரவுடிங்க, கேடி, கேப் மாதிரி, கற்பழிச்சவன், கொலை பண்ணுறவன், இவனெல்லாம் கட்சியில் சேர்த்து வச்சிருக்காருல்ல. எதுக்காக சேர்த்து வச்சிருக்காருன்னா, தேவைப்பட்ட கலவரம் பண்ணுறது இவெல்லாம் தேவை. உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆட்கள்லாம் சேர்த்தோம்னா கலவரம் பண்ண மாட்டோம்ல. அவங்கள சேர்த்தா தான் கலவரம் பண்ணுவான், பெட்ரோல் கொண்டு வீசுவான், எல்லாம் பண்ணுவான். அது மாதிரி கட்சியே கலவரத்துக்கு தயாரான கட்சி. அவங்க எங்கெல்லாம் கலவரம் பண்ணால் அங்கெல்லாம் வளர்ந்துருக்காங்கல்ல. குஜராத்தில் பண்ண பெரும் கலவரத்துக்கு பிறகு பாருங்களேன், அது ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. அங்கே தமிழ்நாட்டிலே எடுத்துக்கங்க, கோயம்புத்தூரில் குண்டு வெடிச்சது, அங்கே கொஞ்சம் உங்களுக்கு வாக்கு வங்கி இருக்குது. கன்னியாகுமரி மண்டைக்காடு கலவரம் வந்துச்சு, அங்கே கொஞ்சம் வாக்கு வங்கி இருக்குது. இவங்க எங்கே கலவரம் பண்ணுறாங்க அங்கே தான் வளர்கிறாங்க. அதுக்காக தான் தமிழ்நாட்டில் எப்படியாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ண முடியாதான்ட்டு துடிச்சார் அண்ணாமலை. ஆந்திராவில் கூட கலவரம் நடந்துட்டுருக்கு. ஆமாம், ஒன்றும் பண்ண முடியல. தமிழ்நாட்டில் கலவரத்தை உண்டு பண்ண முடியல. தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு ஏற்றவர்கள் கிடையாது. அதனால் இவங்களுக்கு போக போக இவங்களுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் பாஜக தொடர்ந்து அம்பலப்பட்டு நிற்குது. எலக்டோரல் பாண்டில் ஆரம்பித்தது ஒவ்வொன்றும் அம்பலப்பட்டு நிற்குது. இங்கே போனீங்கன்னா இல்லை, ஒருவேளை அவங்க கூட்டணியாக இருக்குது. இந்த பரஜ்வால் ரேவண்ணா எவ்வளோ கேவலப்பட்டு போச்சு. அது இது வெளியாகிறதுக்கு 1 வாரம் முன்னாடி தான் ஒரு வல்லவர் நல்லவர் இவங்க வாக்களிங்கன்னு சொல்லி மோடி அவருக்காக பிரச்சாரம் பண்ணுறாரு. இன்னொரு கருத்து இங்கே இருக்குது நிலவுது என்னன்னு சொன்னால், இது ஏற்கனவே பாஜகவுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு 3000 ஆபாச வீடியோக்கள் அது மிரட்டி இது மாதிரி பண்ணி பாலியல் துன்புறுத்தல் பண்ண வீடியோக்கள்லாம் இருக்கிறது பாஜக தெரியும். அதை காட்டி தான் இதெல்லாம் வெளியில் விட்டு நம்ம அமலப்படுத்தி விடுவோம், ஒழுங்காக கூட்டணிக்கு வா அப்படி மிரட்டி தான் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க ஜேடிஎஸ். அந்த வீடியோ எங்கிட்ட இருக்குது, இதை வச்சு ஒன்று அம்பலப்படுத்தி அசிங்கப்படுத்திடணும் மிரட்டி தான் இந்த குமாரசாமி கட்சியை இவங்க சேர்த்துக்கிட்டாங்க, கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்கன்னு இப்படி ஒரு தகவலும் இருக்குது. அதனால் ஒவ்வொரு கட்டத்துலையும் அம்பலப்பட்டு போகிறாங்க. அங்கே மேற்கு வங்கத்தில் அங்கே ஆளுநர், அவர் மேலே ஒரு புகார், இப்படி ஒவ்வொன்றா அம்பலப்பட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது ஆட்சி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்து பாஜக ஆட்சி இழந்துட்டுதுன்னு சொன்னால் என்ன ஆகும்? பிஎம் கேர்ஸில் என்னென்ன ஊழல் நடந்தது அது வெளியில் வரும். எலக்டோரல் பாண்டு முழுமையாக வெளியில் வந்து தான் தெரியல.
எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு, யார் யாரை எங்கெங்கே இடியை வச்சு இன்கம் டேக்ஸ் வச்சு மிரட்டி ரைடு பண்ணி அடுத்த ஒரு வாரத்தில் 10 நாள் இவங்க எலக்ட்ரோல் பாண்ட் வாங்கினது, யார் யாருக்கெல்லாம் சலுகை பண்ணியிருக்காங்க, இது எல்லாம் அம்பலப்பட்டு போய் விசாரணைக்கு வரும். ரஃபேல் ஊழலே திரும்ப விசாரிக்கப்படும். எல்லாம் விசாரிக்கும் போது மொத்தமாக பிஜேபியோட இமேஜ் டேமேஜ் ஆகிடும். அப்படி ஒரு ஆட்சி மாற்றம் வந்து இந்தியா கூட்டணி ஆட்சியில் வந்து இதெல்லாம் விசாரித்தாங்கன்னு சொன்னால் மொத்த பிஜேபியோட இமேஜ், ஏன்னா நாங்கள் பார்ட்டி வித் டிஃப்ரெண்ட், ஊழலே இல்லாத ஒரு ஆட்சி அப்படி இப்படி சொன்னது பூரா இவங்க பண்ண ஊழல் பூரா வெளியில் வந்து இந்த 7.5 லட்சம் கோடி சிஏஜி கொடுத்துக்குது, எல்லா ஊழலும் வெளியில் வந்ததுன்னா பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானப்பட்டு மக்கள் முன்னாடி நிற்கும். அதுலேருந்து அந்த டேமேஜ்லேருந்து வெளியில் வரது பல காலம் ஆகும், பல ஆண்டுகள் ஆகும். அதுக்குள்ளே காங்கிரஸ் ஸ்ட்ராங் ஆகிடும். திரும்ப அவங்க ஆட்சிக்கு வர்றதை பற்றி யோசிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆகையினால இந்த ஆட்சியை எப்படியாவது தக்க வச்சுக்கிடணும் அப்படின்றது எந்த லெவலுக்கும் நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, காங்கிரஸ் தப்பு பண்ணியிருக்கு. ஆமாம், கடந்த காலத்து காங்கிரஸ் தப்பு பண்ணியிருக்கு. ஆனால் கொஞ்சம் ஜனநாயகத்தை உட்பட்டு தப்பு செய்யும் காங்கிரஸ். நீதிமன்றம் என்ன சொல்லும், மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் பயப்படும். பயந்து பண்ண தப்ப எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்துவாங்க. இவங்க வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் பஞ்சமா பாதகத்தை செய்ய துணிந்த, ஆட்சி அதிகாரத்துக்கு பஞ்சமா பாதகத்தை செய்ய துணிந்த ஒரு கட்சி பாஜக. இல்லைன்னா ஒட்டுமொத்தம் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை கவுக்கிறது, இவங்க ஆட்சி அமைக்கிறது. இங்கே உள்ள வந்து பார்லிமெண்ட்டில் எது நடந்துக்கிட்டு இருக்கு, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா பற்றி விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. வெளியில் யார் போராடிட்டு இருக்காங்க, இந்த மல்யுத்த வீராங்கனைகள் போராடிட்டு இருக்காங்க. செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குறாரு, நீதி வேணும்ன்ட்டு அவங்களாம் போலீஸ் அடித்து தூக்கி வேனில் ஏற்றி கைது பண்ணி கொண்டு போகிறாங்க. அப்படி கைது பண்ணி கொண்டு போகிறவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஃபோட்டோஷாப் பண்ணி வெளியில் அவங்க பேரை கெடுக்கலாம். எவ்வளவுலாம் கேவலத்தை பண்ணுறாங்க பாருங்கள். கைது பண்ணி அவங்க வேனில் போகிறவங்க அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஃபோட்டோஷாப் பண்ணி டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த மாதிரி ஃபோட்டோ வெளியில் வர்றது. இல்லாத ஒன்று எங்கோ சைனாவில் இருக்கிற ஒரு பாலத்தை எடுத்து இங்கே போட்டு ஊப்பியில் இருக்குன்னு சொல்லி முழு பக்கம் விளம்பரம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு அயோக்கியத்தனத்தையும் ஈனத்தனத்தையும் செய்யறதுக்கு துணிந்த ஒரு கட்சி பாஜக. இது மாதிரி பண்ணுறதுனால இந்த ஆட்சியை தக்க வச்சுட்டு என்ன வேணால் செய்வாங்க. இல்லை என்னென்னா செய்வாங்கன்னா அந்த இடத்துல நிறைய கேள்வி இருக்குது சார். இப்போ உதாரணத்துக்கு இப்போ சூரத்தில் வந்து ஒரு வேட்பாளரே காணும். ஆமாம், காங்கிரஸ் கட்சியில் நிற்க வைக்கிறாங்க, அவர் தான் எல்லாமே கொடுக்குறாரு. ஆனால் அவர் வேட்பாளரை தள்ளுபடி பண்ணிட்டாங்க, அவர் மனு ஏற்காம தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ அவர் அந்த நபரே காங்கிரஸே தேடுது. மற்றவங்கள மிரட்டி வாபஸ் வாங்க வச்சுட்டு போட்டியின்றி தேர்வு முதல் வெற்றி எங்களுக்கு அப்படின்னு பேத்திக்கிறாங்க. ஓகே ஓகே. அது மாதிரி காந்தி நகரில் இவர் நின்ன இடம், இவர் நிற்கிறார் நம்ம அமித்ஷா, அங்கே வந்து மிரட்டி வாபஸ் வாங்க சொல்கிறாங்க. அதுவும் கேஸாக வந்திருக்கு, வெளியில் வந்திருக்கு. அதனால அழுதுகிட்டே பேட்டி கொடுத்துருக்காரு, என்ன மிரட்டுறாங்க வாபஸ் வாங்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான இடத்துலேயே அவங்க வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்கன்னா, இன்னும் 2 இடத்துல இங்கே ஒரு ஊப்பிலே இங்கே கூட இது மாதிரி ஒன்று நடந்திருக்கு. எல்லாரையும் மிரட்டி வாபஸ் வாங்க வச்சு இந்த மாதிரியான பண்ணுறது. இன்னும் நாம் அடுத்த 3 கட்ட தேர்தலுக்குள்ள இன்னும் என்னென்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஓகே ஓகே ஓகே. முடிஞ்சிருக்கு, இன்னும் 3லேயே வந்து என்ன நடக்கும்னு சொல்லணும், என்னென்ன நடக்கும் சொல்லுவேன். இந்த 4 கட்ட தேர்தலில் வந்து அவங்களுக்கான பெருசாக வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஓகே. அடுத்த 3 கட்டத்தில் ஏதாவது வந்தால் தான் உண்டுன்னா அதில் ஒன்று என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இவிஎம்ல பண்ணலாம், வாக்குச்சாவடி கைப்பற்றலாம், என்ன வேணால் பண்ணுவாங்க, எதை வேணால் செய்வாங்க. ஒருவேளை எல்லாத்தையும் மீறி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று வந்தால் அமைதியாக ஆட்சியை விட்டு இறங்குவாரா? இல்லை, அந்த இடத்துக்கு தான் எனக்கு நகர்த்துறேன். இந்த ஆர்டிக்கல்லையும் என்ன சொல்லப்படுதுன்னா, இப்போது இந்த ஆட்சி சாதாரணமாக கலையாது அல்லது ஒரு ஜனநாயக முறையில் இது நடக்காது, அந்த இடத்துக்கு தான் அது தள்ளிட்டு போகிறாரு. அப்போது அப்படி கலையாதுன்னா எப்படி இவங்க மாற்றத்தை கொண்டு வருவாங்க? காங்கிரஸுக்கு அது ஒரு நெருக்கடி தானே. நெருக்கடி தான், எல்லாத்தையும் சமாளித்து தான். அப்படி ஒரு வேலை வந்தால் மக்கள் புரட்சி வெடிக்கும். ஒருவேளை காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று பாஜக வெற்றி பெறலைன்னு வச்சுங்க, கொஞ்சம் முன்ன பின்ன வந்துச்சுன்னா யாரெல்லாம் வேலைக்கு கொடுத்து வாங்கலாம் போகலாம், எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஒரு 250 வந்துச்சுன்னா காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. 200 வந்தால் கூட போதும். 200 வந்துட்டா கூட எல்லாரையும் வேலை கொடுத்து வாங்கிட்டு பண்ணிடுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு ஆதரவு இல்லாத 70 சீட்டு தேவைப்படும் சார். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்துட்டாலே போதும், எல்லாரும் வேலை கொடுத்து வாங்கிடுவாங்க.
அதுலேயும் முடியல, இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறதுனா இவங்க ஆட்சி விட்டு இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி கூட டிக்ளேர் பண்ணலாம். ஓகே. அதுக்கு வந்து அதிகாரம் இருக்கான்னா சட்டத்தில் இடம் இருக்குன்னா இல்லை தான். எதை பற்றி இவங்க கவலையே படுறது இல்லையா? இவங்க வச்சதுதான் சட்டம். என்ன வேணா நடக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தால் மக்கள் புரட்சி தான் வெடிக்கும். இப்போ இலங்கையில் என்ன நடந்ததோ அது இந்தியாவில் நடக்கும். இப்போ நீங்கள் சொன்னது போல் இந்த ஆர்டிக்கலை தொடர்ந்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட இது ஒரு அச்சுறுத்தலை கொடுக்குது இந்த ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கலை படிக்கும் பொழுது இப்படிலாம் நடந்துடும் ஒரு பயம் வருது, இல்லை நடக்க போகிற விஷயத்தை இவர் சொல்கிறதா நான் பார்க்கலாமா? இல்லை, இவங்க என்ன வேணால் செய்வாங்க, இவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சு தான் அவர் சொல்கிறார். சும்மா போகிற பக்கம் சொல்லலை. அவருக்கு என்னங்க ஆதாயம் இருக்குது மக்களை பயமுறுத்துறதுனால? அவர் என்ன அரசியல் கட்சியில் இருக்காரா, ஏதாவது ஒன்று இருக்காரா? ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு எக்கனாமிஸ்ட், அவ்வளோதான். ஆமாம். அவர் வந்து இந்த இவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கிறதால சொல்கிறார். இல்லை என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நமக்கே தெரியுது இல்லை, அதில் நியாயம் இருக்குன்றது. எல்லாம் வேணா செய்வாங்க. நம்ம பார்த்தது இல்லையா, எத்தனை இடத்துல ஆட்சியை கவுத்தாங்க. மகாராஷ்டிரா பண்ணாங்க, கர்நாடகாவில் பண்ணாங்க, அருணாச்சலில் பண்ணாங்க. எல்லா இடத்துலையும் இவங்க ஆட்சியை கவுத்து தானே. ஒரு சீட்டு கூட இல்லாத இடத்துல அடுத்த நாள் பாஜக ஆட்சி அமைஞ்சுதா இல்லையா? அருணாச்சலில் 40 எம்எல்ஏ கூண்டோட முதல்வர் தர மற்ற எல்லாரையும் வேலைக்கு வாங்கி அடுத்த நாள் பாஜக ஆட்சி செஞ்சவங்க தானே. செய்ய மாட்டாங்கன்னு என்ன இருக்குது? ஜனநாயகத்தை பற்றி அவங்க கவலையே பட்டு கிடையாது. ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு தான் அதிகாரத்தில் உட்காருவாங்க. இல்லை, காசு கொடுத்து வாங்குறாங்கன்னா அப்போ காங்கிரஸ் கட்சி தானே வீக்காக இருக்குன்னு அர்த்தமாகுது. மிரட்டல் கூட இருக்குங்க. காசை கொடுத்து வாங்கிக்கிட்டு இங்கே வா, இடி அது இது வரும் மிரட்டல். அது என்ன பண்ணுவான்? ஏண்டா வம்பு? பதவியும் கிடைச்சிரும், பணமும் கிடைச்சிடுது, பிரச்சனை இல்லை, மாட்டாமல் இருக்கலாம், ஜெயிலுக்கு போக வேண்டியல. ஒன்று பதவியும் பணமும் வேணுமா, ஜெயிலுக்கு போகணுமா? ஜெயிலுக்கு போகிறது போல இதே பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த ஆள் ஒத்துக்கிட்டா, எம்எல்ஏ ஒத்துக்கிட்டா கூட ஜெயிலுக்கு போகலான்னு வீட்டில் இருக்க ஒத்துக்கணும்ல, கட்டாயம். அந்த மாதிரியான மிரட்டல் தானே போயிட்டு இருக்கு. சரிங்க சார். தேர்தல் முறைகேடுகளில் பாஜக ஈடுபடும் அப்படின்ட்டு அந்த ஆர்டிக்கல் அவர் எழுதுறாரு. இப்போ தேர்தல் முறைகேடில் ஈடுபடும் அப்படின்னா அது ஏற்கனவே சூரத்தில் நடந்தது அது போலவா, இல்லை வேற விதமான தேர்தல் முறைகேடில் இவங்க என்ன வேணால் நடக்கும்? சூரத்தில் நடந்த மாதிரி நடக்கலாம், இல்லை வந்து வாக்குச்சாடு இவங்க கைப்பற்றலாம், இவிஎம்ல எதனா கோல்மால் பண்ணலாம், என்ன வேணால் நடக்கலாம். வாக்கு எண்ணிக்கையில் கூட கோல்மால் பண்ணலாம். ஜெயிச்சவன் தோத்தவனை வந்து வெற்றி பெற்றதாக சொல்லலாம். தேர்தல் முடிவுகளை அறிவிக்கிறதே தாமதப்படுத்திக்கிட்டே இருந்து அந்த மாதிரி வெற்றி பெற்றவனை மாற்றலாம். என்ன வேணால் பண்ணுவாங்க, எதை வேணால் செய்வாங்க. எந்த எல்லைக்கும் போகிறதுக்குரிய கட்சி தான் பாஜக. ஓகே. இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இது வந்து ஒரு எமர்ஜென்சியை கூட கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அவங்க ஏற்படுத்துவாங்க. இப்போவே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. அது நடத்த முடியுமா? லீகலாக அது ப்ரொசீஜரில் இருக்கு. சட்டப்படி எதுவுமே பண்ண முடியாது. சட்டப்படி கரெக்டாக பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அடுத்த அமைச்சர் பதவி ஏற்கிற வரைக்கும், பிரதமர் பதவி ஏற்கிற வரைக்கும் இருங்கன்னு சொல்லுவாங்க. அதான் நடக்கணும். அதுதான் சட்டம், அதுதான் சட்ட அரசியல் சாசனம் அதுதான் சொல்லுது. இவங்க தான் எதை பற்றியும் கவலைப்படுறதே கிடையாது. ஏங்க ஒரு தேர்தல் ஆணையம் நேர்மையாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. எத்தனை அமைப்புகள் வந்து தன்னாட்சி பெற்ற அமைப்புகள் இருக்குது. சிபிஐ இருக்குது, இன்கம் டேக்ஸ் இருக்குது, இடி இருக்குது, எல்லாம் இருந்தால் நீதிமன்றம் இருக்குது. எல்லாத்த விட தேர்தல் ஆணையம் முழுக்க தன்னாட்சி பெற்றதாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் அதுதான் 5 வருஷ தலைவிதியை நிர்ணயிக்க போகிறது. சார்பில்லாத ஒரு அமைப்பாக இருக்கணும். அதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் நியமிக்கக்கூடியது பிரதமர், எதிர்கட்சி தலைவர், 3வது ஒருத்தவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதினு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க உச்சநீதிமன்றம். அதை செல்லாததாக்கத்து ஒரு சட்ட திட்டத்தை கொண்டு வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு வெளில போடுது. பிரதமர், அவர் சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர், எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொன்னால் அப்போ மெஜாரிட்டி யார் 2 பேரை யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் தேர்தல் ஆணையர் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோம்? பிரதமரும் ஒரு அமைச்சர், ஒன்றிய அமைச்சர், அவங்க யார் சொல்கிறாங்களோ அதுதான். அவன் எப்படி நேர்மையாக நடப்பான்? நான் கேட்குறேன், இப்போ இவ்வளோ விதிமீறல், தேர்தல் விதிமீறல்கள் பண்ணிகிட்டு இருக்காருல்ல மோடி, அமித்ஷா, எவ்வளோ தேர்தல் நடத்தை விதிகளை மீறி எவ்வளோ பேசுகிறாங்க. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருக்கா தேர்தல் ஆணையம்? கண்டுக்காமல் இருக்குது. புகார் கொடுத்தா அதுக்கு விளக்கம் கேட்டு யார் பேசுனாங்களோ அவங்களுக்கு தான் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புவாங்க. இந்த முறை என்ன பண்ணிட்டுது தேர்தல் ஆணையம்? நேராக கட்சிக்கு அனுப்புது, பிஜேபிக்கு. ஓகே.
பிரதமருக்கு அனுப்புது பயந்துக்கிட்டு. ஏன்னா கேட்டால் நான் ராகுல் மேலே வந்த புகாருக்கும் நான் காங்கிரஸுக்கு அனுப்பிட்டாங்க. இது வரைக்கும் நடைமுறையில் என்ன இருந்துச்சு? யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு அனுப்பணும். அவங்களுக்கு தான் அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்போ கட்சிக்கு அனுப்புது. பிரதமருக்கு வந்து ஒரு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பவே பயப்படுது. நடவடிக்கை எடுக்க வேண்டாம், நோட்டீஸ் அனுப்பவே பயப்படுது இந்த தேர்தல் ஆணையம். இப்படி இருக்கக்கூடிய அதுலேயும் வேற கூட ஸ்பெசிஃபிக் பண்ணல, உங்க ஸ்டார் பேச்சாளர்கள் எல்லாம் பார்த்து பேச சொல்லுங்க, அந்த இடத்துக்கு தள்ளுறாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு தேர்தல் ஆணையம் வந்து முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு தேர்தல் ஆணையம். ஓகே ஓகே, எல்லாத்தையுமே இவங்க பண்ணிடுறாங்க. ஒரு ஏங்க இதில் வந்துட்டு ஒரு நீதிபதி இன்னைக்கு சாயங்காலம் ரிசைன் பண்ணுறாரு மேற்குவங்கத்தில், நாளைக்கு பிஜேபியில் சேர்றாரு, உடனே அவருக்கு எம்பி சீட்டு கொடுத்துட்றாங்க. ஓகே, எப்படி நீதிமன்றத்து மீது நம்பிக்கை நமக்கு என்ன ஆகும் சொல்லுங்க? ஓகே, இந்த அயோத்தி தீர்ப்பு கொடுத்தால் ரஞ்சன் கோகோய், நாம் கூட மகிழ்ச்சி, சரி ஏதோ ஒரு பிரச்சனை நல்லதோ கெட்டோ பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சு, இழுத்துட்டு இல்லாமல் விடு, ஒரு தீர்ப்பை கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னு நினச்சா, அடுத்த 2 மாதத்தில் நீங்கள் ராஜ்யசபா எம்பி ஆகும்போது சந்தேகம் வருது இல்லை? ஏன்னா அது ஒரு டாக்குமெண்ட்டே இல்லாத ஒரு நிலங்க, அது யார் பேர்லையும் டாக்குமெண்ட் கிடையாது. அது யாருக்கு சொந்தம்னு எப்படி முடிவு பண்ண முடியும்? எதை வச்சு முடிவு பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஏதோ ஒரு முடிவு பண்ணி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணுன்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்கன்னு நினச்சோம்னா, இப்போ நீங்கள் அடுத்த 2 மாதத்தில் வந்து ராஜ்யசபா எம்பி ஆகுறீங்கன்னா, நியமன எம்பி ஆகிறான்னா, அப்போ நமக்கு சந்தேகம் வருது இல்லை? இந்த தீர்ப்புக்கும் அவர் பதவி கட்சி சந்தேகம் வருது இல்லை? ஓகே, இப்போ முன்னாடியே இவங்க எல்லாருமே செட்டிங்கில் பேசிடுறாங்க அப்படின்னு. ஆமாம், அந்த கேரளா கவர்னராக இருந்தார் ஒருத்தர், தமிழ்நாட்டுக்காரர், ஈரோடுக்காரர், சதாசிவம். அவர் ஒரு அமித்ஷா பிரச்சனையில் ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு, கவர்னர் ஆகிட்டார். இதே மாதிரி தான் அந்த இதில் இருந்த ஒருத்தர் ஆரிஃப் கான் கேரளா கவர்னர் ஆகிட்டார். இந்த மாதிரி வந்து முதல்ல இந்த நீதிபதியாக இருந்து ஓய்வு பெறவர்கள் எந்த அரசு பதவியும் திரும்ப கொடுக்கக்கூடாது, எந்த கட்சியிலும் சேரக்கூடாதுன்னு சட்டம் கொண்டாடணும். ஓகே ஓகே, அப்புறம் நீதிமன்றம் தாங்க நமக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை. அதையும் இந்த மாதிரி குலைச்சிங்கன்னா, ஆனால் எதை வேணாலும் விலைக்கு வாங்குறதுக்கு, யாரை வேணால் விலைக்கு வாங்குறதுக்கு, யாரை வேணால் மிரட்டி படிக்க வைக்கிறதுக்கு. அந்த ரஞ்சன் கோகோய் என்ன பண்ணார், கொஞ்சம் வெளியில் வந்து 4 பேரோட சேர்ந்து பேட்டி கொடுத்தவர் தானே. ஆமாம், நீதித்துறை சரியாக போக மாட்டாங்க நீதிமன்றத்தில்னு அவர் என்ன பண்ணார், கையை பிடிச்சி விட்டான்னு ஒரு கேஸை கொடுத்தாங்க, ஒரு பொம்பளை விட்டு. அதோட அந்த ஆள் பயந்தவர் தான். இப்படி தானே போயிட்டுருக்கு. அதனால் எந்த பாதகத்தையும் செஞ்சு தன் பக்கம் சொல்கிறத கேட்க வைக்கிறதுக்குரியதை பாஜக செய்யும். அதனால் அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. கொடூரமாக போகும்னு சொல்லியிருக்காரு யார், பரகலா பிரபாகர். நிர்மலா சீதாராமன் கணவன் என்ன சொல்லியிருக்காரு, பாஜக போக போக ரொம்ப கொடூரமாக மாறிட்டு இருக்கோம் அப்படின்னு. இந்த கொடூரமே தாங்க முடியல, இன்னும் கொடூரமாக போச்சுன்னா என்ன ஆகுன்னு தெரியல, அதான் கவலையாக இருக்குது. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார், மிக தெளிவான பார்வையை முன்வைத்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் உங்கள் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.